சுயநலத்துக்காக பிளான் பண்ணி கல்யாணமே பண்ணிருக்கீங்க. அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? சொல்ல பார்த்தீங்கன்னா, நிலா ஜட்ஜு கிட்ட எனக்கு டிவோர்ஸ் வேணும். அதில நான் உறுதியா இருக்கேன்னு சொன்னனால, ஜட்ஜு வந்து நிலாவுக்கும் சோழனுக்கும் டிவோர்ஸ் குடுத்துர்றாங்க. நடக்குதுன்னே புரியாம நம்ம சோழன் திகைச்சு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம நிலா கிட்ட சோழன் வந்து "ஏன் இப்படி கோர்ட்ல சொன்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "போலீஸ் கிட்ட பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அது நான் பண்ணது தப்பு தான். என்னை மன்னிச்சிரு நிலா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "உங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதுமா? எனக்கு பிடிக்க வேணாமா? சுயநலத்துக்காக என்னை ஏமாற்றி நம்ப வச்சு பிளான் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிட்டீங்க. உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா?" அப்படின்னு நிலா நம்ம சோழனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிடுறாங்க. நம்ம சோழன் எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் நிலா கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி இல்லை. நம்ம சோழன் அவங்க அண்ணா, தம்பி, நடேசன் எல்லாத்துக்கும் கால் பண்ணி கோர்ட்டில் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சேரன் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. நிலா ரொம்ப கோவமாக கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம சோழனும் வந்து வராங்க. அடுத்து வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த ஒரு எபிசோட ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.